ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயை வச்சு சாம்பார் மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான காரக்குழம்பு வைக்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுருங்க. நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். 3 தக்காளிங்க மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல் போட்டு நல்லா நைஸாக வதக்கி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்காக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுருங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தொளிச்சு விட்டு மூடி வச்சுருங்க. அண்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய்ங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் மல்லி, 2 வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதை இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணீர் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா முருங்கைக்காய் வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.